தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதியந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என்னுயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம் அகர உயிரெழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததென அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வனையெல்லாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்களெல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வாம் சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பலபாவும் பாடி பாடி தராதள மானிடர்க்கெல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான சுவாமிகள் பாடல்கள் 143வது வகுப்பு பாயப்புலி தலைப்பில் 27வது பாடல். கண்டே நினதருள் அவ்வருளாய் நின்று காண்பது எல்லாம் உண்டே அதுவும் நினதாக்கினேன் உவட்டாத இன்பம் மொண்டே அருந்தி இளைப்பாரினேன் நல்ல முக்தி பெற்று கொண்டேன் பராபரமே எனக்கு ஏதும் குறைவில்லையே கண்டே நினதருள் அவ்வருளாய் நின்று காண்பது எல்லாம் உண்டே அதுவும் நினதாக்கினேன் உவட்டாத இன்பம் மொண்டே அருந்தி இளைப்பாரினேன் நல்ல முக்தி பெற்று கொண்டேன் பராபரமே எனக்கேதும் குறைவில்லையே. உன்னுடைய பரம அனுகிரகம் வாய்க்கப்பெற்ற எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்கிறார். குறையொன்றுமில்லாத கோவிந்தா உன்தனை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்த்தோரு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவை. யார் சொன்னது? நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் அன்னை ஆண்டாள். ஆமாம், ரொம்ப அழகாக சொன்னார். நம்ம பக்கத்தில் தான் இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர். வில்லிபுத்தூர் கவியரசி அன்னை ஆண்டாள், அப்படி தான் சொல்லணும். ரொம்ப அழகாக சொன்னாங்க. முக்தியை அப்படி விவரித்தாங்க. பறை என்பது முக்தி என்ற வார்த்தையிலும் வழங்கப்படுகிறது சொல்லுவாங்க. சோறு என்பது கூட முக்தி என்ற அர்த்தத்தில் வழங்கப்படுகிறது சொல்லி சொன்னாங்க. ஆக இங்கே கண்டேன் நினது அருள், இறைவனின் உண்மைத்தன்மையை நன்கு அறிந்தேன், உணர்ந்தேன், தெளிந்தேன் சொல்கிறார். இறைவனுடைய உண்மையான தன்மையை நீ சகுணமாகவும் இருந்து அனைத்து உயிர்களையும் படைத்து காத்து அழித்து எல்லா தொழில்களையும் செய்து வந்தாலும் கூட
உன்னுடைய உண்மையான தன்மை என்ன? எங்கும் நிறைந்து எல்லாமுமாய் இருப்பவனாக அந்த பிரம்மமாகவும் தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். ரெண்டு தன்மை இருக்குது. ஒன்று சகுணத்தன்மையும் இருக்குது, இன்னொன்று நிர்குணத்தன்மையும் இருக்குது. வேதாந்தத்தில் மாயா சகித பிரம்ம ஈஸ்வரன், மாயா ரகித ஈஸ்வரன் பிரம்ம மாற்றி போடணும். மாயையோடு கலந்த அந்த பிரம்மனுக்கு பெயர் தான் ஈஸ்வரன். அவர்தான் சகுணமாக இருந்து இந்த உலகத்தை காத்து அழித்து ரட்சித்து எல்லா வேலையும் செய்கின்ற சகுண பிரம்மன் உருவமாக இருந்து நமக்கு எல்லா அருளையும் வழங்குகின்றார். அந்த உருவமாக இருக்கின்ற இறைவனிடத்திலே நாம் சென்று நம்முடைய உணர்வுகளை எல்லாம் கொட்டி தீர்த்து இன்பமோ துன்பமோ வேறு எந்த உணர்வுகளோ எல்லா எமோஷனும் அவர் திருமுன்பு நின்று எல்லாவற்றையும் பேசி விட்டு வருகின்றோம். அதில் பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்குது, நமக்கு மனசுக்கு பெரிய ஒரு நிறைவு கிடைக்குது. எல்லாம் அவர் இடத்துல சொல்லிட்டேன், அவ்வளோதான். அவர் கேட்டுக்கிட்டார். அப்படி ஒரு நிறைவு கிடைப்பதற்காக பெரியவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் சகுண பிரம்ம வழிபாடு அல்லது உருவ வழிபாடு. அந்த உருவமாக எழுந்தருள் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருமுன்பு நம்முடைய கோபங்கள், தாபங்கள், குறைகள், துரோகங்கள், நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்னென்ன இருந்தாலும் எல்லாம் அவர் முன்பு சொல்லிவிட்டு வந்த ஒரு நிறைவு. அவர் எப்பொழுதும் எவர் அவைலபிள் இருக்கிறார் நமக்காக. என்ன அபயஹஸ்தம் உபயஹஸ்தம் ஏந்திட்டு இருக்கா. மனுஷாலாவது நான் வரேன்னு சொன்னால் வாங்குன்னு சொல்லுவாங்க. 2-3 தடவை போய் நம்ம அவரை போர் அடிச்சுட்டு வந்து அடுத்த தடவை எதுனா இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லிவிடுவாங்க, வேறு காரணம் சொல்லுவாங்க. பகவான் அப்படி இல்லை, எப்பொழுதும் அவர் நமக்கு எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டே இருக்கின்றார். அப்படி ஒரு ஏற்பாடை செய்திருப்பது பெரிய ஒரு அற்புதம். நம்முடைய தர்மத்தில் தெரியாமல் பண்ணலை. ஆமாம், நிறைய பேருக்கு கடவுள் ஒருவர்னா உருவம் இல்லாத எதுக்கு இத்தனை உருவம்னா, உலகம் தொழவோர் உருவிலே தாயும் தந்தையுமாய் நின்ற பெரியோய் சொல்லி தாய்மலரின் இடத்துல சொல்லுவார். எல்லாமுமாக எல்லா விதமான உறவுகளாகும், தாயாக, தந்தையாக, தம்பியாக, அண்ணனாக, நண்பனாக, குருவாக எல்லாமாக இருந்து இறைவன் நமக்கு நம்முடைய உணர்வுகளை எல்லாம் கொட்டி தீர்த்து ஒரு அமைதி பெறுவதற்கு, பண்படுவதற்கு, பக்குவப்படுவதற்கு ஒரு உருவமாக அமைத்து கொடுத்துள்ளார்கள் பெரியவர்கள். அதில் ஆச்சாரியர் ஆதிசங்கர ஷண்மத ஸ்தாபகர் கானாபத்தியம் பிள்ளையார், அவர் தான் அந்த புராணத்தில் அந்த அவருடைய தன்மையை பார்த்து அவர் தான் முழு முதல் கடவுளாக பிரம்ம நிலையில் வைத்து பேசப்படும். பிறகு சாக்தம் சக்தி வழிபாடு அம்பாள், பிறகு சைவம் அது சிவனை அடிப்படையாக கொண்டது, பிறகு வைணவம், வைணவம் என்பது விஷ்ணுவை மகாவிஷ்ணுவை கொண்டது. அடுத்து சௌரம்னா சூரியனை முறையாக வைத்தது, கௌமாரம் என்ற முருகனை வைத்தது. இப்படியாக ஷண்மத ஸ்தாபகர் 6 விதமான சமயம், 6 சமயங்கள் தோறும் நின்றருளும் நின்னை யாரோ அறியார் தாய்மலரும் ஒரு இடத்துல பேசுகிறார். நமக்கு அதுவும் போதில், இன்னும் 10 சமயம் வேணும், 10 சாமி வேணும்னா பெரியவங்க நீ இதுக்கு மேலே எவ்வளோ வேணும் வச்சுக்கோ, முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான். அது போதில், இது போதில், இன்னும் விதவிதமாக வேணும். ஆஞ்சநேயர் ஒரு முகத்தோடு பார்த்தா பிடிக்கல, எனக்கு 5 முகம் வேணும், பஞ்சமுக ஆஞ்சநேயர் வேணும் இல்லையா, இன்னும் எந்தெந்த சாமி வேணும், எப்படி வேணுமோ எல்லா முறையும் நீ வழிபட்டுக்கோ, பூரண சுதந்திரம் கொடுக்குறாங்க. அல்டிமேட் என்ன, உனக்கு மனசுக்கு அமைதி ஆறுதலும் கிடைக்குதா, ஒரு தேர்தல் கிடைக்கிறதா, சரி நீ பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னவென்றால், எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருளை இப்படித்தான் என்று யார் வரையறுத்து சொல்ல முடியும்? அந்த வடிவத்தில் அது இல்லைன்னு சொல்லிச்சுன்னா, அந்த வடிவத்தை தவிர மற்றதில் தான் இருக்குன்னா அவருடைய பூர்ணத்துவம் என்ற முழுமைக்கு குறைபாடு தானே. 100 ரூபாயில் 1 பைசா குறைஞ்சாலும் 100 ரூபாய் இல்லையே. அதுபோல தான். ஆகவே ரொம்ப அழகாக தெரிஞ்சு தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எத்தனை மனிதர்களோ அத்தனை விதமான உணர்வுகளோடு கூடி இறைவனை வழிபடுவதற்கு ஏற்பாடுகள் இந்த தர்மத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் நம்ம அதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுக்க வேண்டாம். நம்முடைய மனசுக்கு எந்த உருவம் பிடிக்கிறதோ, எந்த தேவதை மனசுக்கு நெருக்கமாக இருக்கோ அதை வழிபடுவோம். பிறகு அந்த ஒரு வடிவத்திற்கு தெய்வம்தான் அனைத்துமாக எங்கு நிறைந்ததாக இருக்கின்றது. எங்கு நிறைந்த அந்த ஒரு பொருள்தான் இந்த வடிவத்தில் எழுந்தருள் எனக்கு அருள் புரிகின்றது. இதுதான் சகுண பிரம்ம வழிபாட்டில் நான் பெற வேண்டிய நிறைவான ஒரு அறிவு. இந்த ஒரு வடிவத்தில் இருக்கிற ஒன்று தான் முதல் வடிவத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதுதான் அனைத்திலும் இருக்கின்றது, அனைத்துமா இருக்குது. எங்கு நிறைந்த அந்த ஒரு பரம்பொருள் தான் நான் தொழுவதற்கு ஒரு உருவிலே எழுந்தருள் இருக்கின்றது, ஏற்பாடு இருக்கின்றது சமயத்தில். இந்த அறிவுக்கு வந்துடணும். சகுண பிரம்ம வழிபாட்டு இதுதான் நம்ம அடைய வேண்டிய தெளிவான நிறைவான ஒரு கருத்து. ஆக
திருவருள் வாய்க்க பெற்றார். கண்டே நினது அருள், இறைவனுடைய உண்மைத்தன்மை. அது அந்த கருத்துக்கு வந்தோம். உண்மைத்தன்மை என்ன? அவர்தான் எங்குமாய் நிற்கின்றார். எங்குமாய் நின்றாயே யான் வேறோ நின்னை நினைக்குமாறு எங்கே நிகழ்த்தாய் பராபர. எங்கும் நீதான் இருந்து கொண்டிருக்கிறாய். அங்கு இங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்து இருப்பது அதுதான். இதுதான் நாம் நிறைவாக பெற வேண்டிய வேதாந்த தத்துவத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதைத்தான் தைத்திரிய உபநிஷத்தும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அந்த வார்த்தை டிரான்ஸ்லேஷன் போல தான் தாய்மலர் பாடலோட முதல் வார்த்தை. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் சத் ஸ்வரூபமாய், பிரகாசமாய் என்றால் அறிவு ஸ்வரூபமாய். ஆமாம். அப்புறம் ஆனந்த பூர்த்தியாகி ஆனந்தமாய். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, பிரம்மத்தினுடைய தத்துவத்தை சொல்லும்போது சத்தாக எங்கும் நிறைந்தும், சித்தாக அறிவு ஸ்வரூபமாகவும், அனந்தம் என்ற ஆனந்த வடிவமாக இருப்பது அதுவே பிரம்மம் என்ற லட்சணத்தை தைத்திரியம் பிரம்மத்துக்கு கொடுத்த அதே லட்சணத்தை தாய்மானவர் முதல் பாடலில் முதல் வரியில் அழகாக சொல்கிறார். அங்கு இங்கெனாதபடி எங்கும் சத்ஸ்வரூபமாய், சத்தாய் சத்தியம். ஞானம் என்றால் பிரகாசமாய், அறிவு ஸ்வரூபமாய், ஆனந்த பூர்த்தியாகி, ஆனந்தம் குறைவில்லாம் இல்லை, பூர்த்தியாகி பூரணமாகி நிறைவாகி குறைவில்லாமல். தாய்மலர் பாடல் விசேஷம் என்னவென்றால் உபனிஷத கருத்துக்களை, சாஸ்திர கருத்துக்களை எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி வச்சிருக்கார். அதை நாம் இதை மட்டும் படித்தா இல்லை, உபனிஷதம் படித்து தாய்மலர் பாடலும் படிக்கும் பொழுது தான் எவ்வளோ அழகாக மனதில் அந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு நமக்கு எப்படி கொடுத்துருக்கிறார்னு சொல்லி தெரியும் நமக்கு. அதில் உண்மைத்தன்மை சொல்கிறார். கண்டேன் எனது அருள், இறைவனுடைய உண்மைத்தன்மை நன்கு அறிந்தேன், உணர்ந்தேன், தெளிந்தேன் சொல்கிறார். உண்மைத்தன்மை என்ன? சூரியன் காலையில் உதிப்பது கிழக்கு, மாலையில் மறைவது மேற்கு. இது அனுபவ உண்மை. ஆனால் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? சூரியன் தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லை. இது என்ன உண்மை? அப்போது அனுபவ உண்மை இருக்குது, இது உண்மை. பேருண்மை ஒன்று என்ன? அது தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லை. அதுபோல் இறைவன் சகுன பிரம்மமாக நமக்கு எல்லா வகையிலும் குருவாயும் தாயுமாக தந்தையுமாக எல்லாமாக இருந்து நமக்கு அருள் புரிகின்றார். அது உண்மை. பேருண்மை என்னவென்றால் எங்கும் நிறைந்திருப்பவர், அது பேருண்மை. இந்த பேருண்மையை நான் நன்கு தெளிந்து கொண்டேன் சொல்கிறார். அதுதான் இங்கே கண்டேன் எனது அருள் சொல்லி சொல்கிற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். அவ்வருளாய் நின்று காண்பதெல்லாம், அந்த அருளாய் என்றால் அந்த அறிவாய் நின்று காண்பதெல்லாம், அப்படி எடுத்துக்கணும். அருளாய் என்றால் தாய்மலர் என்னத்தை சொல்வார்? அருளாலே எவையும் பாரென்றான், அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன், இருளான பொருள் கண்டதெல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் என்னேடி தோழி. ஆனந்த கழிப்பில் தாய்மலர் சொல்கிறார். அருளால் என்றால் குருநாதன் கொடுத்த அந்த தத்துவமசி என்ற ஞானத்தினால் அறிவால் பாருன்றான். ஆனால் நான் என்ன பண்ணேன்? அத்தை விட்டுட்டு என்னுடைய மனசில் தோன்றிய, நான் கற்பித்து கொண்டே என்னுடைய சம்ஸ்காரங்களோடு கூடிய அறிவாலே பார்த்தேன். அங்கே என்ன ஆச்சுன்னா ஒன்றும் தெரியல, தெரிஞ்சதும் தெரியலன்றார். ரொம்ப அழகான வார்த்தை. அதுதான் இந்த இடத்துல அருளாய் நின்று காண்பதெல்லாம் என்றால் அறிவாய் நின்று காண்பதெல்லாம். உண்டே அருந்தினேன்னு சொல்கிறார். உண்டே, உண்டே என்றால் நான் எடுத்து நன்கு பருகினேன்னு சொல்லி சொன்னால் உளமாற நான் தெளிவாக தெரிந்து கொண்டே. உண்டே மொண்டே அப்படிலாம் சொல்லும்போது எங்கே ஒரு பாத்திரத்தில் இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்டு அப்படி அர்த்தம் இல்லை. இங்கே என்னென்னா அதை நான் நன்கு உளமாற உள்ளத்தில் இருத்து வைத்து கொண்டேன், அதுவும் நினதாக்கினேன். அதுவும் நினதாக்கினேன்னு அந்த இடத்த ரொம்ப அழகாக சொல்கிறார் ஒருத்தர். அத்து விதமாக இருக்கும் நிலைன்னு சொல்லிடுறார். ரொம்ப அழகான வார்த்தை. மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நினது அருளாய், ஆமாம், கண்டேன் நினது அருளாய் இல்லையா, காண்பதெல்லாம் சொல்ல, கண்டேன் எனது அருளை காண்பதெல்லாம் மற்ற விடத்தே வெளியாமன்றோ பராபரமே. இன்னொரு இடத்த பராபரக்கன்னு சொல்லுவார். கண்டேன் எனது அருள் அவ்வருளா நின்று காண்பதெல்லாம், எல்லாமா நான் இருக்கும் பொழுது, அந்த உண்மையை உணர்ந்து நான் இருக்கும் பொழுது காண்பதெல்லாம், காணுகின்ற காட்சியாய் காண்பதெல்லாம் காணுவதாய். இந்த இடத்துல எழுதி போட்டிருப்பாருங்க பாரதியார் பாடல் கலைவாணிக்கு. மான் உயர்ந்து நிற்பால் மலரடியே காண்போம். அழகான வரி அது. பாரதியாரை பொறுத்த வரைக்கும் அவர் வெறும் புரட்சி கவிஞரோ தேசபக்தி பாடல் மட்டும் இல்லை, அவருடைய குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இன்னும் பொதுவான விஷயங்களை படித்து பார்த்திங்கன்னா ஒரு மகா அத்வைத சித்தாந்தி, அத்வைதி ஞானி சித்தன், சந்தேகம் இல்லை. நீங்கள் படித்து பார்த்தா தான் தெரியும்.
பாரதிய வரிகள் வார்த்தைகள்லாம் அவ்வளோ தெளிவில்லாமல் இந்த வார்த்தையில் உபயோகப்படுத்தவே முடியாது. அவ்வளோ வார்த்தைகள் அதுவே போதும், நமக்கு போதும் போல இருக்கும். அவ்வளோ விஷயங்களை, உபநிஷத கருத்துக்களை, சாஸ்திர கருத்துக்களை அவர் புரிந்து கொண்ட விஷயத்தை, இல்லைன்னா அப்படி ஒரு ஞானியாக ஸ்திதப்பிரஜனாக இல்லாமல் அவரால் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியாது. அதுதான் உண்மை கூட. படிச்சிங்கன்னா தான் தெரியும் பாரதியார். அவங்கெல்லாம் சும்மா ஒரு போட்டோவில் மீசை போட்டு முண்டாசு கட்டி, அது மட்டும் இல்லை, முண்டாசு கவிஞன் சொல்கிறதுல மட்டும் இல்லை, அவர் மனசை தெரியணும், ஹிருதயம் தெரியணும், அவங்க வரிகள் பாடல்களில் தான் அவங்க இருக்காங்க. அவ்வளோ வார்த்தையில் உபயோகப்படுத்தியிருக்கார். அத்வைத கருத்தில் அப்படி வாரி இறைச்சிருக்கார் நிறைய விஷயங்கள். அதுபோல் இங்கே உண்டே அதுவும் நினதாக்கினேன் என்றால் அத்துவிதமாக இருக்கும் நிலை சொல்கிறார். உண்டே அதுவும் நினதாக்கினே உவட்டாத இன்பம் ஒண்டே அருந்தி இளைப்பாரினே. உவட்டாத சொல்லி சொன்னால் தெவிட்டாத, திகட்டாதது. எது சாப்பிட்டாலும் திகட்டிடும், இது திகட்டாதது. சிவபோகமெனும் பேர் இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் சொன்னார் பாருங்க. அது போல் முழுமையாக அத்துவிதமாய் இருக்கும் நிலை அப்படின்னா எனது தனித்தன்மை அற்று என்று இங்கே அர்த்தம். என்னுடைய தனித்தன்மை, என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி, நான் மனிதன், இந்த மனதை உடையவன், நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்கின்ற இந்த எல்லா விதமான அந்த கரணங்கள் இருக்கக்கூடிய பேதங்கள், இந்திரியங்களை நாம் அறிந்து கொண்ட இந்த சம்ஸ்காரங்கள், இதையெல்லாம் நீக்கிவிட்டு நான் ஏகமாக இருக்கின்ற ஒன்று தான். எனக்கென்று தனித்தன்மை, இண்டிவிஜுவலிட்டி இல்லை, நான் டோட்டல், மொத்தம். அதுதான் சொல்கிறேன், அத்து விதமாக இருக்கும் நிலை. உண்டே அதுவும் நினதாக்கினேன், தனித்தன்மை அற்று சொல்கிறார். சிவமாக்கி அல்லது சிவமாகி நிற்பது, சிவமாகி நிற்பது. அது எப்பொழுது? இந்த உடல் சவமாவதற்குள்ளாக நாம் சிவமாகி நிற்கணும். இந்த உடல் சவமாகிறதுக்குள்ள சிவம். இது அகங்காரத்தில் சொல்கிறது இல்லை. தாய்மலரும் ஒரு இடத்துல சொல்கிறார், யாங்களே கடவுள் என்றிடம் பாதகத்தவர்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு பல பேர் தாய்மலர் அத்வைதத்துக்கு எதிரானவர் சொல்கிறாங்க. அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லலை. தத்துவ உண்மையை உணராமல் வெறும் படிப்பினால் மட்டும் நானே கடவுள் சொல்கிறாங்க பாருங்க. இரண்யாட்சி நிரண்ய கசிவு போல் அவங்கள தான் பாதகத்தவர் சொல்கிறார். தத்துவத்தை உணர்ந்தவர்களுக்கு சொல்லலை. ஒரு இடத்துல இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க சில பேர். தாய்மன்னர் அத்வைத்துக்கு எதிராக தான் சொல்லியிருக்கார், என்றைக்கு நம்ம கடவுளாக முடியாது, அவர்களை பாதகத்தவர் சொல்லிட்டார். அப்படிலாம் இல்லை. இல்லைன்னா அத்துவித வஸ்துவை சொல்லுவாரா? அத்துவித அனுபவத்தை இன்னும் அறியாத நித்தியத்தை, நிராமயத்தை தன்னருளால் நினைவுக்குள்ளே வைத்து வைத்து பார்ப்பவரை தானாக என்னாலும் வளர்த்து காக்கும் தன்மயமாம் ஆனந்த தெய்வம் தன்னை எப்படி சொல்லுவார்? 1-2 இடத்த தரும், இது எல்லா இடத்துலையும் அத்வைதத்தை தான் அழகாக சொல்லியிருக்கார். அதனால தான் என்ன அடித்து சொன்னால், அத்வைதிகளும் அவர் தலையில் தூக்கி சாடலை, சைவ சித்தாந்திகளாம் மடங்கள்லாம் அவரை பெருசாக போற்றலை. இருந்தாலும் தனித்தன்மையாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் போல இருக்கக்கூடிய பாடனுடைய கருத்துடைய ஆழத்தை உணர்ந்து புரிந்து அந்த பாடனுடைய பிரயோஜனத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதான் உண்மை. ஆக சிவமாக்கி எனையாண்ட வருது இல்லையா? ஐயனென கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே, மாணிக்கவாசகம் பாடு. ஆக செய்யும் செயலையெல்லாம் சிவன் செயலாக செய்தலையும் செய்யும் செயலும் சிந்திக்கும் சிந்தையும் நீ எனவாள் உத்தமர்களுக்கான உறவே பராபரமே. தாய்மன்னர் பராபரக்கண்ணில் சொல்கிறார். கர்மயோகத்தில் சொல்கிறார், நான் செய்கின்ற எல்லா செயலையும் சிந்திக்கும் சிந்தையும் எண்ணத்தையும் நீயே என்று வாழ்கின்ற உத்தமர்கள் அவர்களுக்கான உறவு நீன்னு சொல்கிறார். அப்போ எனக்கு என்னென்னா, நான் அப்படி இல்லை, ஆகினால எனக்கு நீ தூரத்தில் இருக்கிறேன்னு சொல்கிற, உறவாக இல்லைன்னு சொல்கிறேன். நம்ம சில பேர் சொல்ல எங்களுக்கு தூரத்து ஒரு டிஸ்டன்ட் ரிலேஷன் சொல்கிறோம் பாருங்க. செய்யும் செயலையெல்லாம் சிவன் செயலாக செய்தார்கள், சிவன் செயலாலே யாதும் வருமென தேரேன், நாளும் அவம் தரும் நினைவையெல்லாம் அகற்றிலேன், ஆசை வெள்ளம் கவர்ந்து கொண்டிருப்ப அந்த கட்டிலே அகப்பட்ட ஐயோ பவம் தன்னை ஈட்டி ஈட்டி பதைக்கின்றேன் பாவியேன் இனி என் செய்கேன் பரமனே பணிந்துன் பாதம் சேவியேன் ஆவியே நிறைய வந்த அமுதமே என்னேன் சாவி போம் சமயத்து தாழ்ந்து ஜகத்திடை தவிக்கின்றேனே, ஜகத்தின் வாழ்வை சதமன எண்ணிய மிகுத்த தீமை விளைய விளக்கின்றேன், அகத்துள் ஆறு அமுதாம் உன்னை இல்லையா உன் சுகத்தில் தோய்வதை காலமும். ரொம்ப அழகாக சொல்லிட்டு போகிற அந்த வார்த்தைகள்லாம். இதெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் உட்கார்ந்து ஏதோ வார்த்தைகளை தேடி கம்போஸ் பண்ணி பாடின விஷயம் இல்லை. அதுதான் சொல்கிறது. அருட்கவிகள் சொன்னால் அது வருது உள்ளது. மாணிக்கவாசகர் பாடல்லாம் பார்த்தா அந்த சொற்கள்லாம் என்னமா சொற்கள், யாருன்னா எப்படி கண்டுபிடிக்கும், எங்கேருந்து எடுத்தார் அந்த வரிகளெல்லாம்? அப்படி தான். அதனால தான் அந்த வார்த்தைகள்லாம் இன்றைக்கும் கூட உயிர் துடிப்போடு உயிரோட்டத்தோடு அந்த வார்த்தைகள் நம்முடைய மனதில் சென்று நல்ல ஒரு மாற்றத்தை தாக்கத்தை எல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கு.
அதனால தான் அந்த சொற்களுக்கு ஒரு உயிர் இருக்கு, உயிருள்ள வார்த்தைகள் அந்த சொற்கள் எல்லாம். அடுத்து பாருங்க, இளைப்பாரினே. பிரபஞ்ச வாழ்வில் வரும் துன்பங்கள் அது இதிலிருந்து விலகி இன்புற்று இருத்தல், துன்பங்களை எல்லாம் நீக்கி அமைதி பெற்று ஆனந்தமாக நிறைவு பெற்று இருப்பது தான் சொல்றார். அதை பகவான் ஒரு வார்த்தை சொன்ன பராம் சாந்தின்னு சொல்றார். முழுமையான ஒரு அமைதி, நிறைவு. இந்த பராம் சாந்தி என்பது தான் மோட்சன்ற வார்த்தையில் நம்ம உபயோகப்படுத்துகின்றோம். அந்த பராம் சாந்தியில் இருப்பது தான் பராபக்த லட்சணம் சொல்கிறோம். ஆமாம், குணாதீத லட்சணம், பராபக்த லட்சணம், ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம்லாம் ஞான நிஷ்டனாகி ஞானியை பற்றி பேசுகின்ற வார்த்தையும் கீதையில் பார்ப்போம். அதுதான் இங்கே சொல்கிறார். இளைப்பாரினேன் அந்த வார்த்தைக்கு சொல்கிறார் பாருங்க. இன்புற்றிருத்தல் சொல்லி அர்த்தமா இளைப்பாறுதல். பிரபஞ்ச வாழ்வரும் துன்பங்களை எல்லாம் நீக்கி அமைதியுற்று ஆனந்தமாக நிறைவு பெற்றிருத்தல். அமைதி பெற்று இருத்தல், மனது அமைதியாக இருக்கும். மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று அப்படி சொல்கிறது போல் இந்த இடத்துல அந்த ஆனந்த சொரூபமாக தன்னை உணர்ந்தவர்கள் அப்படி அமைதி பெற்று இருக்கின்றார்கள். அடுத்து பாருங்கள், நல்ல ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகின்றார். இளைப்பாரினே, களைப்பாரினே. ஒரு ஹோட்டல் ஒன்று பார்த்தேனது பசியாறுவா, பசியாறு ஒரு ஹோட்டல் பேர் பசியாறு. என்னென்ன பேர் வைக்கிறாங்க, அதில் இந்த பேர் வைக்கிறதுல மதுரைக்காரங்க போல இல்லை, அப்படி அழகாக பேர்லாம் வைக்கிறாங்க. பசியாறு, அது போல் இளைப்பார், இளைப்பாரினேன்னு சொல்கிறார். என்னுடைய எல்லா விதமான களைப்பெல்லாம் நீக்கி இளைப்பாரினே. நான் எதில் களைச்சேன், இந்த உலக வாழ்க்கையில் பட்ட ஏற்ற இறக்கங்கள் எல்லாவற்றும் நான் களைச்சி போயிட்டேன்ப்பா. ஆகவே நான் இளைப்பாரினேன். இளைப்பாரினேங்க ரொம்ப அழகாக சொல்கிறார். உலக துன்பங்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு அமைதி பெற்று மனநிலையில் இருத்தல் சொல்கிறார். போதும் இந்த ஜனன அல்லல் எல்லாம் இனி வேண்டாம், பட்டதெல்லாம் போதும், பட முடியாது துயரம் சொல்கிறது போல எல்லாம் பட்டதெல்லாம் போதும்ப்பா. இந்த ஜென்மா எடுத்து நான் செய்ததெல்லாம் போதும், இனி நான் அமைதியாக இருக்கிறது தான். அதுக்கு எதுக்கு கதி வழி என்றால் உன்னுடைய திருவடியை தவிர, உன்னை பற்றிய உண்மை அறிவை தவிர எனக்கு வேறு இல்லை, அவ்வளவுதான். அதுதான் சொல்கிறார். நிறைவு பெற்று இருத்தல். நல்ல முக்தி என்பது ஜீவன் முக்தியை குறிக்கின்றது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பாயப்புலியிலே 27வது பாடல், நல்ல முக்தியை பெற்றுக்கொண்டேன். வேறு எந்த பெரியவர்களும் மகான்களும் இப்படி நான் முக்தி பெற்றுக்கொண்டேன் என்பதை நேரடியான வார்த்தையில் சொன்னதாக நமக்கு தெரிந்தில்லை. தாய்மன்னர் இங்கே சொல்கிறார், நல்ல முக்தியை பெற்றுக்கொண்டேன். இந்த முக்தி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சு தான் சொல்கிறார். கட்டோபனிஷத்தில் நச்சிகேதன் யமதர்மராஜா கொடுக்குற சௌகரியங்கள் எல்லாம், உயர்ந்த வஸ்துக்களை எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறது சின்ன பையன் தானே, தெரியாமல் சொல்கிறான்னு அவர் நினச்சார். இப்போ குழந்தை கையில் ஒரு 100 ரூபாயை 2 பலூனையும் கொடுத்தா எதை வாங்கும்? 100 ரூபாய் தூக்கி போட்டு பலூனை தான் வாங்கும். அதுக்கு தெரியல 100 ரூபாயில் இதை விட நிறைய வாங்கலாம், அதுக்கு தெரியல. தெரிஞ்சால் 100 ரூபாயில் அதுக்கு வயிறாகி வந்திருக்கு. அதுபோல் இந்த இடத்துல நச்சிகேதனுக்கு அப்படி தெரியாமல் கேட்குறான்னு நினச்சி வேற எல்லாம் சொல்லி பார்க்குறா. எதுக்கு அசைஞ்சு கொடுக்கல. ஆமாம், எதுக்கு அசைஞ்சு கொடுக்கல. யார் எனக்கென்ன போதித்தும் என்ன என் அறிவினை மயக்க வசமோ, அந்தர புஷ்பமும் காணலின் நீருமோர் அவசரத்து உபயோகமோ, போதித்த நிலையையும் மயக்குது அபயம் நான் புக்காறு தோற்றிடாமல், பொய்யான உலகத்தை மெய்யா நிறுத்தி என் புந்திக்குள் இந்திரஜாலம் சாதிக்குதே, இதனை வெல்லவும் உபாயம் நீ தந்தருள்வது என்று புகழா. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டார். ஆக எதுக்காக சொல்கிறேன், நல்ல முக்தி பெற்றுக்கொண்டேன். இந்த வார்த்தையின் அர்த்தத்தை தெரிஞ்சு தான் சொல்கிறார், வெளிப்படையாக சொல்கிறார். நல்ல முக்தியை பெற்றுக்கொண்டேன். பெற்றுக்கொண்டேன்னு என்ன, இங்கே கடையில் போய் வாங்கி தோண்டு அப்படிலாம் அர்த்தம் இல்லை. நான் புரிந்த அந்த ஜீவன் முக்தியில் ஞான நிஷ்டல் இருக்கின்றேன் என்பதை இந்த வார்த்தை அழகாக வெளிப்படுத்துகிறார். நிறைய தடவை நான் கோட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. பாயப்புலியில் அதுவே 27வது தலைப்பு தான். அதில் 27வது பாடல் ஞாபகம் வச்சுக்கலாம். பாயப்புலி 27வது தலைப்பு பார்த்தீங்கன்னா 27 தானே. 27வது பாடல். கண்டே நினதருள் அவ்வருளாய் நின்று காண்பதெல்லாம் உண்டே அதுவும் நினதாக்கினேன். ரொம்ப அழகாக சொல்கிறார். ஓட்டாத இன்பம் ஒண்டே அருந்தி நல்ல முக்தியும் பெற்றுக்கொண்டேன். பராபரமே எனக்கேதும் குறைவில்லை. நல்லா இழுத்து சொல்லணும், நீட்டி முழை. எனக்கு அது குறைவில்லை அப்படிலாம் இல்லை, எனக்கேதும் குறைவில்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உண்மையிலே சொல்ல நல்லா இருக்குங்க. கொஞ்சம் இழுத்தோம்னா அதை ஏன் கேட்குறீங்க ஆரம்பிச்சிடுவோம். அப்படி தானே இருக்குது. எவ்வளோ பராபரம் எனக்கேது ஏவக்காரம் போடுச்சு, எனக்கு ஒரு குறையும் இல்லை. குறைவிலா நிறைவா ஞான கோதில் ஆனந்த வெள்ள துறையிலே படிந்து மூழ்கி நான் தோன்றாவாறு உள் உரையிலே உணர்த்தி மோன உன் சுடர் வைவால் தந்த இறைவனே உனை பிரிந்திங்கு இருக்கிலேன் இருக்கிலேன். அழகாக சொல்கிறார். ஒரு இடத்துல ஏக்கத்தை சொல்கிறார்.
இருநிலம் ஆதிநாதம் ஈரதாம் இவை கடந்த பெருநில மாயத்தூய பேரொளி பழம்பாயெங்கும் கருதரம் அகண்டானந்த கடவுள் நின் காட்சி காண வருகை என்று அழைத்தாள் என்று வாழ்வு உண்டோ வஞ்சன் இருக்கு. அப்படி சொன்னவர் இங்கே பராபரமே நான் முக்தியும் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். முக்தி என்பது என்ன? முழுமையாக என்னை புரிந்த அந்த பிரம்ம தத்துவத்தில் என் மனதானது முழுமையாக இருக்கின்றது, நிறைந்து இருக்கின்றது, அதிலே தோய்ந்து இருக்கின்றது. எப்படி ரசகுல்லா அந்த ஜீராலே உள்ள ஊறிக்கிட்டு இருக்குமோ, குலோப்ஜான அந்த ஜீராலே ஊறி அப்படியே இருக்குமோ, அது போல நான் தோய்ந்து அதிலேயே இருக்கின்றேன்னு சொல்றார். அழகான வார்த்தை. நல்ல முக்தியும் பெற்றுக்கொண்டேன் தெளிவாக சொல்றார். அதனால என்னவா, எனக்கு ஏதும் குறைவில்லை, எனக்கு ஒரு குறையும் இல்லை. நம்ம சொல்லும் குழந்தை, உனக்கு என்னடா ராஜா, உனக்கு என்ன குறை அப்படி சொல்கிறது போல தாய்மலருங்க சொல்கிறார். நான் முக்தியும் பெற்றுக்கொண்டேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. அது குறையில்லைன்றது தான் நிறைவு. அந்த நிறைவுக்கு பேர் தான் முக்தின்னு சொல்கிறோம். மோட்சம்னு சொன்னால் நிறைவு, அமைதி, திருப்தி, நிம்மதி அப்படி சொல்லணும். இந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். அதுக்கு பேர் தான் மோட்சம். இது எதனால் கிடைச்சது? இந்த உலக தத்துவத்தையும் வாழ்க்கையோட ரகசியங்களையும் ஜீவனுடைய தன்மையையும் பரம்பொருள் தன்மையையும் அது எப்படி இருக்கின்றது என்ற உண்மையை நான் தெரிந்து கொண்ட பிறகு விவேக வைராகிய முதலிய சமமாதி ஷட்க சம்பத்திகளால் என்னுடைய மனதில் அந்த ஞானத்தில் ஏற்பட்ட நிஷ்டையினுடைய பலன் இது. ஞான நிஷ்டையினுடைய பலன். இதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி சொல்லுவாங்க. ஜீவன் முக்தின்னா தெரியுதுங்களா? ஜீவன் முக்தி அழித்து சொல்லணும். ஜீவன்னு சொன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, எங்கு? இந்த உடலில், இந்த உலகத்தில் குறைவுடைய இந்த மனதிற்குள் அந்த கரண இந்திரியங்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒருவன் பெறுகின்ற நிறைநிலைக்கு பெயர்தான் ஜீவன் முக்தி. உலகத்தை உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ செத்த பிற்பாடு இல்லை, செத்த பிறகு சிவலோக வைகுண்டம் என்பது பந்த இயல்போ பராபரமே சொல்வார் தாய்மன்னர். அப்படிலாம் இல்லை. இந்த உலகத்தில் நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, எல்லா விதமான குறைபாடுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, உடலில் 1000 குறை, உலகத்தில் 1000 குறை, என்னோட உறவுகள் 1000 குறை, வாழ்க்கை முறையில் 1000 விதமான குறைகள், இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆத்ம தத்துவ ஞானத்தில் நான் ஆத்மா, ஆத்மா என்றும் குறைவில்லாதது, அனாத்மா என்றும் குறைவுடையது, ஆத்மாவு பூர்ணமானது, பூர்ணத்தில் குறைவில்லை, அனாத்மா என்றும் அபூர்ணம், அபூர்ணத்தில் நிறைவே கிடையாது. இது தெளிவாக புரிந்து கொண்டு நான் என்ன பூர்ணமான நிறைவான ஆனந்த ஆத்மா என்ற புரிதலினால் என் மனதில் வந்த ஒரு நிறைவு, திருப்தி, அமைதி, ஆனந்தம், பராம் சாந்தி, அதுதான் ஜீவன் முக்தி. பிறகு இந்த பிராரப்தம் முடிந்த பிறகு எதுவரை ஜீவன் முக்தனாக இருப்பான்? இந்த உடலில் உயிரோடு இருக்கும் வரையில் அவனை வரையறுத்திருந்த அந்த உடல் அந்த கரணத்தோடு இருக்கின்ற வரை எங்கும் நிறைந்த அந்த ஆத்மாவை, அந்த பிரம்மத்தை, ஒரு உபனிஷத்து ஒரு கோணத்தில் பேசும், பிரம்மம் தான் இந்த உடலாக வந்திருக்கும், அது தன்னை வரையறுத்து கொண்டதான். அதுபோல் என்னை வரையறுத்த இந்த உடல் பிராரப்தின் வசத்தினால் எவ்வளவு காலம் இருக்குமோ இருந்து இந்த உடல் சென்ற பிறகு என்னவா இருந்தது? என்னவா நான் இருந்தேனோ, என்னை வரையறுத்த வரையறைகள் நீங்கிய பிறகு நான் என்னவா இருந்தேனோ அதுவா. இப்போ இங்கே ஒரு கட்டடம் இருக்குது, 22க்கு 60 இந்த ஹால்னு வச்சுக்கோமே. 4 பக்கம் சுவர் எழுப்பி மேலே ஒரு தளம் போட்ட பிறகு அது ஹாலாக இருக்குது. ஒரு காலத்தில் இந்த சுவரெல்லாம் எடுத்து மறுபடியும் பார்த்தா இதுக்கு முன்னே எப்படி இருந்தது? வெறு வெளியாக இருந்தது. அதுபோல் தான் ஆகிடும். அதே போல் என்னை வரையறுத்த இந்த உடல், என்னை வரையறுத்த இந்த அந்த கரணம், இதிலிருந்தெல்லாம் நான் நீங்கும் பொழுது நான் என்னவா இருந்தேனோ, என்னவா இருந்தேன்? அதுவாகவே இருக்கும். நான் அதுவா இருக்கணி செய்சித்திர மகன் நின்றிருக்கான்னு சொல்கிறேன். அதுவென்றுண்ணும் அதுவும் அறநின்ற முதிய ஞானிகள் மோன பொருள் அது எதுவென்றெண்ணி இறைஞ்சிவன் ஏழையன் மதிக்குள் நின்று இன்பம் வாரி வழங்குமே. அதுன்னு நினைக்கிற அந்த எண்ணம் கூட அற்று இருப்பதுன்னு சொல்கிறார். அதுவென்றுண்ணும் அதுவும் அறநின்ற முதிய ஞானிகள் மோன பொருள் அது. அங்கே சிந்திக்கிறது கூட ஒன்றும் இல்லை, சிந்திச்சாவே இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்துடுது, விஷயம் வந்துடுது. அது சிந்திக்கின்ற பொருள் கூட இல்லை. ஏனென்றால் நான் அதுவாக இருக்கும் எதை சிந்திக்கிறது? உடல் மனதில் இருக்கும்போது வேற நினச்சா சிந்தனை இதெல்லாம் இருக்குது. அத்வைதத்தை சிந்திக்கிறதுக்கு அங்கே ஆள் ஏது? இன்னொரு ஆள் எங்கே இருக்கிறான்? ரெண்டாவது ஒரு வஸ்து இல்லையே. அது முதிய ஞானிகள் மோன பொருள், அது பெரிய மௌனத்தின் வைப்பேன்னு சொல்கிறார். ஆக அது புரிந்த நிலையிலே நான் அதுவாக இருக்கிறேன்னு சொல்கிறது அங்கே ஆள் இல்லை. இருக்கிறேன் வார்த்தைக்கு இடம் இல்லை. அதுதான், அவ்வளோதான். எது? அதுதான்.
அவ்வாறறிவார் அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே. அதுவானால் அதுவாவர் அதுவே சொல்லும். என்ன பாருங்க இந்த வார்த்தையெல்லாம், அதுவானால் அதுவாவர் அதுவே சொல்லும். நல்ல ஜீவன் முக்தியை குறிக்கின்ற ஒரு சொல் இது. ஜீவன் முக்தியை தவிர வேறு பேர் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறார். இந்த உடல் எடுத்ததுடைய பிரயோஜனம் நான் அந்த ஜீவனாக இருப்பதில்லை. ஜீவனாருக்கு தான் தெரியுது, ஜீவனா உயிராருக்கு தான் தெரியுது. நான் உயிர் என்று தெரியறதுல மோட்சம் இல்லை, ஞாபகம் வச்சுங்க. உயிர்ன்னு தெரியறதுல மட்டும் மோட்சம் இல்லை, கடவுள்னு ஒரு தனியாக இருக்குது அப்படின்னு தெரியறதுல மட்டும் மோட்சம் இல்லை. இந்த உயிர்ன்னு நினைக்கிறதும் கடவுள்னு நினைக்கிறதும் வேறு வேறு இல்லை, ஒன் அண்ட் த சேம் என்ற அத்வைத ஞானத்தினால தான் மோட்சம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு சாமி சொல்லுவார். கங்கை கரையில் 2 பேர் நண்பர்கள். ஒரு நண்பர் டெய்லி 2 பேரும் ஒன்றா வந்து கங்கையில் நீர் ஆடுவாங்க. கொஞ்ச நாள் ஒரு நண்பன் இல்லை, எங்கேயோ வெளியூர் போயிட்டான். கொஞ்சம் வருஷம் கழித்து வந்தான். அந்த உடனே கங்கை கரையில் ஒரு சந்திச்சுக்கிட்டாங்க. எங்கடா எங்கே போயிருந்தா சொல்லாமல் எங்கேயோ போயிட்டு வந்து என்ன 5-6 வருஷம் காணுமே. நான் ஒரு சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு ஊருக்கு போயிட்டு சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டு வந்தேன். அப்படியா, சரி படிச்சுன்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் வேற கடவுள் வேற நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. அது எதுக்கு போய் படித்த? எனக்கே தெரியுது நான் வேற கடவுள் வேறு தான், இதுக்காக போய் படிக்கணுமான்னார். ஆனால் அர்த்தம் என்னன்னா, இரண்டும் ஒன்று தான் சொல்லி தெரியறதுக்காக அந்த அத்வைத ஞானத்தை பெறுவதற்கு தான் படிப்பை தவிர, கடவுள் அங்கே இருக்கா நான் அங்கே இருக்கேன் எப்பவும் போல நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டார், இதுக்கு பெரிய படிப்புலாம் தேவையே என்ன அப்படி சொல்லி அர்த்தம் சொல்லுவார். அதுக்கு மேலே சைவ சித்தாந்தம் துவைத்திகள்லாம் இருக்காங்க. சைவ சித்தாந்தம் விசிஷ்ட அத்வைதம் ஏறக்குறைய ஒன்று தான். அவர்களும் 30 உண்மை, இவர்களும் 30 உண்மை. துவைதிகள் 2 மட்டும் சொல்லுவாங்க. அதெல்லாம் உள்ளே இருக்க நிறைய விவகாரங்கள் ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது. ஒருத்தர் திட்டிக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க, அதெல்லாம் விஷயம் வேறு. அத்வைத சித்தாந்தத்தில் எதுக்கு அதெல்லாம் சொல்கிறோம்? அத்வைத சித்தாந்தத்தில் இருக்கிறது ஒன்று தான், வேறு இல்லை. என்னை வரையறுத்த இந்த உடலும் மனமும் உண்மை இல்லை, தோற்ற மாத்திரமே. தோற்ற மயக்கங்களோ காட்சி பிழைத்தானோ. அப்படி புரிந்து கொண்டு நான் அதுவாக இருப்பவன் என்பதை குருவனுடைய தத்துவமசி என்ற மகா வாக்கிய உபதேச நிறைவினால் என்னை அகம் பிரம்மாஸ்மி என்று புரிந்து கொண்டு குரு தத்துவமசி சொல்லிட்டார். உபதேச மகா வாக்கியம் அதை புரிந்து கொண்டு சிஷ்யன் என்ன சொல்லணும்? அகம் பிரம்ம அஸ்மின்னு சொல்கிறது கூட ஆள் இல்லைங்க, ஆனால் சொல்லணும். முந்தி பிரம்ம அஸ்தின்னு தெரிஞ்சது, இப்போ பிரம்ம அஸ்மி. முந்தி பிரம்மம்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சது, இப்பொழுது உங்களுடைய உபதேசத்தினால் அந்த பிரம்மமாக நானே இருக்கின்றேன். முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தெரியறதுக்கு என்ன இருக்குன்னா, ஒன்றும் தெரிய வேண்டியதில்லை, தெரிய வேண்டியது தெரிஞ்சாச்சு. அகம் பிரம்ம அஸ்மி கேட்பார் குருநாதர். உபதேசம்லாம் முடிச்சுட்டு நீ புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ஒன்று சொல்லுவார். சொல்லணும், ஒழுங்காக சொல்லணும். இல்லைன்னா என்ன பண்ணுவார், மறுபடியும் தந்தை தாய்னு ஆரம்பிச்சுடுவார், இல்லைன்னா சகனாவது ஆரம்பிச்சுடுவார். இல்லை சுவாமி அதுக்கெலாம் நேரம் இல்லை, நான் போயிட்டு வரேன்னா சரி போயிட்டு வர ரொம்ப நல்லது, ஆனால் என்னிடத்த சாஸ்திரம் படித்து வெளியே போய் சொல்லாதுன்னு சொல்லி அனுப்பிவிடுவார். தப்பாக போய் சொல்லுவார். நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். கேனோபனிஷத்து அப்படி தானே, எல்லாம் சொல்லி கொடுத்து சிஷ்யான்னு என்ன புரிஞ்சுக்கிட்ட சொல்லுன்னார். நீ பிரம்மத்தை தெரிந்து கொண்டாயா? தெரிந்து கொண்டேன்னார். நீ தெரியல உட்காருன்னு ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா வம்பா போச்சே, தப்பாக சொல்லிட்டோமா, தெரியலன்னு சொல்லி அனுப்பியிருப்பாரோ அப்படின்னு நினச்சேன். அவரோட பாடம் நடத்தினார். அப்புறம் பாடத்தை ஒழுங்காக கேட்டேன். அப்படின்னா என்ன தெரியுமா, புரிதலில் கொஞ்சம் கடினம் இருக்குது. என்ன தான் நம்ம சொன்னால் கூட அந்த வார்த்தையை வாங்கி புரிதல் இருக்குது பாருங்க, அது நிறைய கேப் இருக்குது. அதுக்கு தான் ஒரே தடவை ஒரே வகுப்பில் ஒரு உபநிஷத்தில் மட்டும் இல்லை, நிறைய படித்து கிராஸ் கொஸ்டின்லாம் பார்த்து ஒன்றில் புரியலனால ஒரு உபநிஷத்தில் சரியாக புரிதல் அப்போ தான் நடக்கும். அவர் மறுபடியும் பாடம் எடுத்தார். அப்போ கொஞ்சம் கவனமாக கேட்டான் சிஷ்யன். கேட்டுட்டு, சிஷ்யா நீ பிரம்மத்தை தெரிந்து கொண்டாயா? நான் பிரம்மத்தை அறியவில்லை, அறிய விரும்பவில்லைன்னா நீ அறிஞ்சிக்கிட்ட போன்னார். இது எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு கால் ஒரு அறை பேசுகிற போல தான் இருக்கும். இது அங்கே என்ன அர்த்தம்னா, பிரம்மத்தை நான் அறியப்படும் பொருளாக அறியவில்லை, நானே அதுவாக இருப்பதா. பிரம்மத்தை ஒரு பொருளாக அறியவில்லை, ஒரு பொருளாக அறிய விரும்பவில்லை. அப்போ சரியாக புரிஞ்சுக்கிட்ட போயிட்டு வாண்டார். அதாவது குறுக்க நெடுக்குமாக நெகட்டிவாக பேசுகிற வார்த்தை மூலமா சாஸ்திரமானது ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துவதற்காக முரண்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தும். கீதையில் நிறைய இடத்துல இன்னொரு ஸ்லோகம் இன்னொரு அத்தியாயத்தை முரண்பட்டாட பரவாயில்லை, அதே ஸ்லோகத்தை அடுத்த வார்த்தையில் முரண்படுவார். அந்த முரண்பாடுகளை நீக்கி ஒழுங்காக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் குரு தேவை. புரிய வைப்பதற்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சிஷ்யனும் பொறுமையாக இருக்கணும். ஏதோ ஒரு நாள் அரை நாள் தெரிஞ்சுக்கிற பாடத்தால் மட்டும் இல்லை, கொஞ்சம் ஒழுங்காக கொஞ்சம் குவாலிட்டி டைம் கொடுத்து அதுக்காக ஒரு டெடிக்கேஷனாக இருந்து புரிஞ்சாதான் முடியுறது. உண்மை அதுதான். சரி, புரியுறத விட புரிஞ்சிக்க முடியும், அப்புறமா அந்த புரிஞ்ச விஷயத்தில் நிற்கிறது தான் அதை விட கடினம். அது அதை விட கடினமாக இருக்கும். வேண்டா வெறுப்பு வெறுப்பு அந்த வில்லங்கத்தால் விளையும் ஜனனம்
ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாதிருந்து கொள் அறிவாகி நெஞ்சே. அசையாமல் இருன்றார். அசையாத அந்த ஞானத்தில் இருந்துக்கோ. யார் சொன்னான்? இந்த குரு சொல்லி கொடுத்தார். நீ என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா. நீ மாறாதவன், மறையாதவன், இரவாதவன், பிறவாதவன், என்றும் உள்ளவன், எங்கும் உள்ளவன். அப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்து கொண்டு இந்த ஒரு உடலில் வரையறுக்கப்பட்டவனா நீ கருதி கொண்டிருக்கின்றாய். உன்னை வரையறுத்திருப்ப இந்த ஒரு உடல் தான், மனம்தான். இந்த வரையறைகளுக்கு அப்பாற்பட்டவன் நீ. அப்படி புரிந்து கொண்ட அந்த அறிவிலேயே அறிவாகி நின்றால் தெரியுமெனவே மறை நீதி எம்மாதி நிகழ்த்தினான் தோழி. அன்றென்று மாமென்று உண்டோ உனக்கு ஆனந்த வேண்டு அறிவாகி சற்றே நின்றால் தெரியும் எனவே மறை நீதி எம்மாதி நிகழ்த்தினான் தோழி. தாய்மொழியோட கடைசி பாடல் இது. மறை நீதி என்ன? உபநிஷதங்கள் அல்லது சாஸ்திரங்கள். எம்மாதி என்றால் குரு. நிகழ்த்தினான். ஒரு விசேஷம் என்னென்னா, ஆவில் ஆரம்பித்து கடைசியில் நிகழ்த்தினான் நின்னில் முடிக்கிறார். தமிழ் அப்படி தான். ஆள் ஆரம்பித்து கடைசி எழுத்து 2 சுழி 4 வைக்கிற மேலே வைக்கிற புள்ளி அழகாக முடிச்சிருக்கா. தெரிஞ்சு பண்ணாங்களே, அது அப்படி அமைஞ்சிருக்கு. அதுதான் உண்மை. ஜீவன் முக்தி அதுக்காக பார்த்தோம். ஜீவன் முக்தியை தவிர வேறு பேர் எதுவும் இல்லை. இந்த உடல் எடுத்ததுனால நான் பெற வேண்டியது அதுதான். இதை பெறாமல் வேறு எதை பெற்றாலும் அது பெற்றதற்கு சமமில்லை, நிகரில்லை. பரமே எனக்கேதும் குறைவில்லைனே. பரமே சொல்லிட்ட மேலான ஒரு பொருள், அதுதான் எல்லாவற்றுக்கும் மேலானது. பராபரமே சொல்லிடுறார். இந்த இகம் பரம் இரண்டுக்கும் மேலான ஒரு பொருளாக இருக்கக்கூடிய நீ எனக்கு ஏதும் குறைவில்லையே. தான் பெற்ற நிறைநிலையை மோட்சத்தை வெளிப்படுத்தும் பாடல் இது. அருமையான பாடல் இது. நிறைய விஷயங்கள் இதில் சொல்லலாம். கண்டே நினதருள் அவ்வருளாய் நின்று காண்பதெல்லாம் உண்டே அதுவும் நினதாக்கினேன். உவட்டாத இன்பம் முண்டே அறிந்து இளைப்பாரினேன். உவட்டாத இன்பம் இல்லை, முண்டே அறிந்து இளைப்பாரினேன். நல்ல முக்தியும் பெற்றுக்கொண்டேன். பராபரமே எனக்கேதும் குறைவில்லையே. அழகான பாடல். முடிஞ்ச அந்த பாட்டை ஞாபகம் வச்சுங்கோ. என்ன சொல்லியிருக்கா சொல்லிட்டு நாமும் பெற வேண்டியதை தான் அவர் இங்கே சொல்கிறார். முக்தி. முக்தி தான். முக்தி நெறி அறியாத முயல்வேனை. முக்தி தான். முக்தின்னா இதுதான் முக்தி. எது முக்தி? நான் அந்த என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா, சச்சிதானந்த சொரூபம். எனக்கு அந்நியமாக வேறு எதுவுமே இல்லை. நான் தான் அனைத்துமாக இருக்கின்றேன். இந்த அறிவினாலே, அதனால தான் முக்தி. அந்த முக்தியைத்தான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறோம். அதனால் என்ன? எனக்கேதும் குறைவில்லை. நாம் நினைப்போம், சில பேர் வாழ்க்கையெல்லாம் பார்த்தா, வெளி தோற்றத்தை பார்த்தா அவருக்கு என்னப்பா குறை கேட்டு பாருங்க, லிஸ்ட்டு வரும். கம்ப்யூட்டரில் கூட போட முடியாது. அப்படி வரிசையாக போயிட்டே இருக்கும். இங்கே என்ன சொல்கிறேன்னா, நமக்கு அத்தனை குறைகள் இல்லாதவனா முக்த புருஷன் சொன்னால் எல்லாம் அவருக்கும் இருக்கும். நம்மளை விட இன்னும் உடல் ஆரோக்கியம் குறைவாக இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் இந்த ஞானத்தினால் அவர் நிறைவானவராக இருக்கின்றார். ஏனென்றால் இந்த உலக விஷயங்கள் எப்பவுமே என்ன? அனாத்மா. அனாத்மா எப்பவுமே குறைவுடையது தான், அபூர்ணமுடையது தான். அபூர்ணத்துவத்தில் நான் பூர்ணத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா அதனுடைய ஸ்வரூபம் அது. இனிக்கல்னா சர்க்கரையாக இருக்குமா? காரம் எடுக்கலனா அது மிளகாயாக இருக்குமா? உஷ்ணம் இல்லைன்னா அது அக்னின்னு சொல்ல முடியுமா? அதுபோல் இந்த உலக விஷயம் என்றுமே அனாத்மா, அபூர்ணத்துவம் தான். அதில் பூர்ணத்துவத்தை பார்க்கவே முடியாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? அபூர்ணத்துவத்தில் பூர்ணத்தையும் பூர்ணத்துவத்தில் அபூர்ணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பூர்ணத்தில் ஒரு குறையும் இல்லை. அந்த பூர்ணமான ஆனந்த ஆத்மா சாமி அது யாருன்னு சொல்லிடாதீங்க, திரும்பி பார்க்காதீங்க, நான் தான், என்னுடைய ஸ்வரூபந்தான். இல்லைன்னா ஏதோ ஆத்மாவா பூர்ணமா கொழுக்கட்டில் இருக்கிற பூர்ணமாலாம் நினச்சிக்காதீங்க. அந்த கொழுக்கட்டில் இருக்கிறதும் பூர்ணம்தான், இந்த கொழுத்த கட்டையில் இருக்கிறதும் பூர்ணம்தான். ஆமாம், இங்கே பூர்ணம் என்பது ஆத்மாவில் இது பிரம்மஸ்வரூப்புன்னு அர்த்தம். அந்த பூர்ணமத்தை பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியத்தை, பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்தாலும் என்று நிலைவிருந்து இருப்பது என்ன? பூர்ணமே. அப்பூர்ணமே அவசிஷியத்தை, அதுதான் எஞ்சி இருக்கு. எத்தனை கோடி இருந்தாலும் அதில் ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டா கோடி ஆகுமா? குறைவுடையதான். ஆனால் இது எப்படி என்றால், எவ்வளவு உலகத்தில் என்ன தோன்றினாலும் அது பூர்ணமாக இருக்கின்றது. அந்த பூர்ண ஸ்வரூபமான ஆனந்த ஆத்மா நான், அதில் குறைவே இல்லை. நான் அப்படி குறையில்லாத ஆத்மாவாக இருந்து கொண்டு என்னை நான் குறைவுடையவனாக நோஞ்சானா அப்படியா இப்படியா நினைக்கிறதுல என்ன இருக்குது? சாஸ்திரம் அழகாக சொல்லுது,
இந்த உலகத்தில் யாருமே நம்மளை ஒரு சந்தோஷமான வார்த்தையில் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் உருப்பட மாட்டேன் நல்லவன் இல்லை அப்படி அதே சொல்லி தான் நான் பழகியிருக்காங்க. தாத்தாவை தான் சொன்னார், அப்பா தான் சொன்னார், நண்பனாக தான் சொன்னார், எல்லாரும் தான் சொல்கிறாங்க. சாஸ்திரம் சொல்கிறது நீ பூர்ணன். என்ன பாருங்களேன், நீ ஆத்துமா, உனக்கு என்ன குறை இல்லை, எனக்கு அந்த குறையில் குறை, அதெல்லாம் குறைதான், அதெல்லாம் இல்லை நான் சொல்லவே இல்லை. ஆனால் நீ குறைவில்லாத ஆனந்த ஆத்துமா, அதுதான். அப்படி நம்ம உணர்ந்து கொண்டு அந்த அறிவிலே நிற்பது எதுவோ அதுதான் ஜீவன் முக்தி. பிறகு நம்மை வரையறுத்த இந்த உடல் பிராரப்தத்தின் முடிவில் சென்ற பிறகு அவன் என்னவா இருப்பான்னா, ஞானியுடைய கோணத்தில் இல்லை, சாஸ்திரத்தின் கோணத்தில், உலகத்தவர் கோணத்தில் விதேக முக்தின்னு சொல்கிறோம். இருந்த தேகம், அவரை வரையறுத்த தேகம் சென்று விட்டது. எங்கே போனார்னா எங்கேயும் போகல. இங்கே இருக்க சிவரெல்லாம் எடுத்துகிட்டு கட்டடத்தை எடுத்தா இங்கே இருக்க ஆகாசம் எங்கே போச்சு? ஆகாசத்தை தான் தடுத்து நாம் என்ன பண்ணுறோம், 4 சுவராக்கி மேலே ஒரு கூரையை போட்டிருக்கோம். மறுபடியும் எடுத்துகிட்டு அந்த ஆகாசம் எங்கன்னா போயிருக்குமா என்ன? அதுபோல் நான் என்னவா இருந்தேனோ அதுவாகவே இருப்பே. அதனால தான் இருக்கிறாய் இருப்பாயின்னு சொல்லலை, பாஸ்ட் டென்ஸ்லேயே ஃபியூச்சர் டென்ஸில் சொல்கிறேன். நீ அதுவாக இருக்கிறாய். தத்துவமசி தது துவம் அசி. இந்த அர்த்தத்தை தான் உணர்த்தின குருவே நான் அதுவாக இருக்கணி செய்சித்திரம் மிக நின்றுருக்கான். அதனால் என்ன, எந்தை வடவாள் பரம குருவாழ வாழ அருளிய நந்தி மரபு வாழ என்றடியர் மணமகிழ வேதாகம துணிவு இரண்டில்லை ஒன்றென்னவே வந்த குருவே வீர் சிவஞான சித்தி நெறி மௌன உபதேச குருவே மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் வரும் மௌனகுரு. மௌனகுரு வணக்கத்தில் சொல்கிறார். அதனால தான் சிங்காதனத்தின் மிசை கொழுவீட்டு இருக்கும் என்னை கும்பிட்டேன், அனந்த முறை தண்டனிட்டேன், என் மனக்குறைகளாம் தீருமன்னம் உனது இருதாளை அர்ச்சிக்க என்னை வாவென்று அழைப்பது எந்தனா. நீ உட்கார்ந்துருக்க கொழுவிட்டு இருக்கிற உன்னை நமஸ்காரம் பண்ண எதுக்கு அந்த ஞானத்தை கொடுத்ததுக்க? யார் சொன்ன என்னை கூப்பிட்டு நீ முக்தன் நிறைவானன் ஆனந்த வடிவன் யார் சொன்னா? யாருமே சொல்லலையே ஐயா. நீ ஒன்று தான் என் இடத்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் அந்த ஆனந்த ஆத்மஸ்வரூபம் என்பது எவ்வளோ மெனக்கெட்டு எனக்கு சொல்லி கொடுத்து எனக்கு புரிய வச்சு, யார் பண்ணுற உதவி? எனக்கு யாரும் பண்ணாத பெரிய உதவி நீ பண்ணியிருக்க. ஆகினால என்ன, உன்னை நினைக்கும் பொழுதெல்லாம் கும்பிட்டேன் அனந்த முறை தண்டனிட்டேன்னு சொல்கிறார். அனந்த முறை என்றால் நம்ம அந்த காலத்தில் கடிதம் எழுதுவாங்க. இந்த மாமனார் மருமக பிள்ளைக்கு எழுதுவார், சிரஞ்சீவி மருமக பிள்ளைக்கு, சிரஞ்சீவி மருமக பிள்ளை. ஏன்னா சிரஞ்சீவியாக இருந்தால் தான் நம்ம பொண்ணு வாழறாள் நல்லா. அதுக்காக ஒரு மாப்பிள்ளை எழுதுவார், தேவரீர் மாமா அவர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் அப்படி எழுதுவார். இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை, கடிதம் எழுதுறத மறந்து போச்சு நமக்கு. அந்த காலத்து அப்பாலாம் எழுத படித்து பார்த்தா தெரியும், தாத்தா எழுதுவார், அப்பா எழுதுவார். இதெல்லாம் ஒரு அருமையான ஒரு கல்ச்சர். இதெல்லாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது. தேவரீர் மாமா அவர்களுக்கு அப்படிதான், தேவரீர் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து எழுதுறது. சிரஞ்சீவி மருமக பிள்ளை, இந்த வார்த்தையை பாருங்க. அதுபோல் சாஸ்திரம் தான் நமக்கு என்றும் உள்ளவன் நித்தியமானவன், அதை புரிஞ்சுக்கோ. அதை புரிஞ்சு கொள்வது தான் அந்த மனநிலையை தான் மோட்சத்தை வெளிப்படுத்தும் பாடல். இது நல்ல முக்தியும் பெற்றிருக்குன்னு சொல்கிறேன். இந்த பாடல் அருமையான ஒரு பாடல். இதுக்கு இவ்வளோ தூரம் நமக்கு விளக்கம் வரும் நமக்கு தெரியல. இருந்தாலும் கூட ரொம்ப அழகாக அற்புதமாக சொன்ன தாய்மானவருக்கு எத்தனை முறை நமஸ்காரம் சொன்னாலும் அது தகும். எப்போ வாழ்ந்தாங்க, எப்போ இருந்தாங்க, இருந்தாலும் தமிழில் நமக்கு ஈட்டு தமிழ் என் தமிழனுக்கு இன்னல் பகராது உலகம் ஆறாமை மேலிட்டிருத்தலால் சொன்னவன் யாவன் என்ன இல்லையா? நல்ல முக்தி சித்தி தோய்ந்த நெறியே படித்தீர் என்று நீங்கள் சொல்ல அச்சொல் கேட்டு அடிமை மனம் விகசிப்பது எந்த நாளோ. தாய்மன்னர் தான் எழுதுகிற பாடலுக்கு யாராவது படிச்சுட்டு உன் இடத்துல சொன்னால் அவங்க ரொம்ப நல்ல விஷயந்தான் படித்தப்பா நீங்கள் சொல்ல அதை கேட்டு என் மனசு சந்தோஷப்படணும்னு சொல்கிறார். தன்னுடைய பாடலுக்கு அவரே ஒரு என்ன சொல்கிறார், ஒரு வேலிடேஷன் போடுறார். ஈட்டு தமிழ் என் தமிழனுக்கு இன்னல் பகராது உலகம், என்னுடைய தமிழுக்கு உலகம் தப்பு சொல்லாது. அவர் நினைக்கிறார் இருப்பார். ஆனாலும் ஆறாமை எனக்கு இருக்கப்பா, அதனால் நான் இந்த வார்த்தையை எழுதுறேன். யாராவது இது படித்தது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் நல்ல முக்தி சித்தி தோய்ந்த நெறியே படித்தீர் அப்படி சொல்லி நீ சொல்லணும். தன்னோட குரு இடத்துல சொல்கிறார். அப்படி சொன்னால் என்னுடைய மனம் விகசிப்பது என்ன, நான் ரொம்ப சந்தோஷப்படுத்தி எப்போன்னு கேட்குறேன். அற்புதமான ஒரு வரிகள். மகான்கள் பெரியவர்கள் அவர்கள் எல்லாம் பெற்ற இந்த தேசம் இது, ஆன்மீக மண் இது, ஆழ்வார் நாயன்மார்கள் பூமி, எண்ணரே கணநாத நவநாத சித்தர்கள் இறைவிமதி ஆதியோர்கள் அவ்வளோ பேர் வாழ்ந்து இருந்த பூமி. மதுரை இன்னும் கேட்டால் சிவபெருமான் திருவிளையாடல் புரிந்த மண் இது, ஒரு மண் க்ஷேத்திரம். இந்த மதுரை க்ஷேத்திரத்தில் நாம் இருந்து மீனாட்சி பட்டணம் சுந்தரேஸ்வரருடைய பூமி இது.
இதிலிருந்து இந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு அருள் புரிந்த மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு நம்முடைய நமஸ்காரங்கள். மறுபடியும் சகுன பிரம்மத்தை தான் வந்துட்டோம். இந்த ஆசிரமத்தை நமக்கு இப்படி ஏற்படுத்தி கொடுத்த சுவாமிஜியோடைய சங்கல்பம், அதுக்கும் ஒரு பெரிய ஒரு நமஸ்காரணமும். ஏன்னா இதெல்லாம் இப்போ நினைக்கணுமே, அதெல்லாம் பண்ணணும். நம்முடைய எல்லா குருமார்களுக்கும் நம்முடைய நமஸ்காரங்கள். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.